என்னாச்சு டார்லிங்? ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? டார்லிங்கா? யாரா நீ? நீ யாரா? என் ஒய்ஃப் ஃபோன்ல நீ எப்படி பேசுற? ஓம் பொண்டாட்டியா? லதாவா? அப்ப ஏன் பொண்டாட்டி யாரா? என்னது லதாவா? அது கீர்த்தனா இல்ல? டேய், இது என் பொண்டாட்டி நம்பரு. நீ ஓம் பொண்டாட்டி கூப்பிடுறா? சாரி சார், நான் நம்பரை தப்பா போட்டுட்டேன். என்னடி வீட்ல எல்லாமே மொத்தமா மாற்றமா தெரியுது? நீ தர காசுல மிச்சம் பண்ணி வாங்கினதுதான். உன்னை எதிர்பார்த்தா வருமா? சேர்த்து வச்சு வாங்குனீங்களோ? ஆமா. அந்த திமிராயிடுச்சா? நீங்க சொல்றத நான் நம்புறேன்டா. ஒர்க் அவுட் ஆகுது. எரியுது. நைட் ட்ரைவ் ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும். அண்ணே, நாங்க சொல்றத அப்படியே நம்பிட வேணாம். ஒரு தடவைக்கு 2 தடவை உங்க பொண்டாட்டிய வாட்ச் பண்ணுங்க. அப்புறம் எந்த முடிக்கும் வாங்க. நாங்க உங்களை கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஏன் என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும் கண்டிதான் இவ்வளவு கஷ்டப்பட்டோம். மீறி ஒன்னும் வழி இல்ல. அப்புறம் மேட்டருக்குள்ள ஏத்துவோம். குடி ஏத்து. அவன் வீடு எங்கடா இருக்கு? மைசூர் ரோடு ஏவி ஆபீஸ் பக்கத்துலன்னு சொன்னா உனக்கு தெரிஞ்சிருமா? அவனே ஃப்ரெண்டுனே ஓசி சரக்குலாம் பாத்துனே சொன்னாங்கல்ல வந்துட்டான்ல செலஞ்சு கட்டினவே. அவன் பொண்டாட்டிக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? சொல்றா. அவன் முன்னாடி உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சொல்றா. சொல்லு. உனக்கு என்னடா குறை வச்ச? நல்லா வளர்த்த உன்னை கேக்குறாருல, சொல்லுடா. சொல்றா. இதுக்கு மேல கை வச்சீங்க மரியாதை கெட்டு. என்னடா பேசிட்டு இருக்க? யார்கிட்ட பேசுற? எங்கேயோ என்னவே அடிக்க வேண்டியா நீ? அவளை மரியாதையா பேசுங்க, இல்ல அவ்வளவுதான். என்ன பண்ணுவ? ஏங்க விடுங்க, அவன் சின்ன பையன் ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்கான். அவங்க கிட்ட போய் மல்லு கட்டிட்டு இருக்கீங்க. ஓடி போ. பொம்பளை மேல கை வைக்காதயா. உன் கோபம் எல்லாம் ஏன் மேல காட்டியா? அதுக்கே பொம்பளை அடிக்கிற? பாரு உன் பிள்ளைய எப்படி கட்டி பண்ணிக்கிறான் பாரு. ஒன்னாலதான் கெட்டானா? நீ முதல்ல ஒழுங்கா வளர்த்தியா? நீ எப்ப பார்த்தாலும் படின்னு சொல்லிட்டு ஒரு தடவையாவது மனசு விட்டு என்கிட்ட பேசிருக்கியா? நீ அப்படியே பேசினாலும் அந்த ஃபார்முலா சொல்லு, இந்த ஃபார்முலா சொல்லுன்னுட்டு உங்க அப்பா காலத்துல இருந்தா உங்க அப்பா சொல்ல நீங்க கேட்டீங்க. இப்ப நீங்க சொல்றத நான் கேட்கணும், அதானே? என்னைக்காவது ஒரு நாள் நல்லது கெட்டது ஏதாவது சொல்லி இருக்கீங்களா? சிகரெட் குடிக்கிற தப்புடா மவன. ஏன்பா தப்பு? அதான் தப்புடா.
அதான் ஏன்பா தப்பு? அதான் தப்புதான்னு சொல்றேன்னு கேட்க மாட்டேங்கிறேன்னு அடிக்கிறது திட்டுறது. நீ சிகரெட் அடிக்கிறதால கேன்சர் வரும், வயசான காலத்துல ஓட முடியாது, உனக்கு மூச்சு வாங்கும், உன் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒன்னால கெட்டு போய் கன்சூமர் கேன்சர் வரும், கர்ப்பிணி பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. இதனால இவ்வளவு கெடுதல் இருக்கு. இத சொல்லி யாராவது அட்வைஸ் பண்றீங்களா? ஏப்பா அப்படி இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் அது தப்பு இது தப்புங்கிறீங்க. ஏப்பா அப்படி எல்லாம் பண்றீங்க? என்னைக்காவது என்ன சுயமா சிந்திக்க விட்டுருக்கீங்களா? ஏதாவது செய்ய விடுறீங்களா? நீங்க சொல்றதா நாங்க கேட்கணும், இல்லன்னா நீங்க சின்ன பையன் உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றது. இப்படி மூடி மூடி மறைச்சுதான் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம பண்ணீங்களாப்பா. நீங்க ஏதோ பொத்தி பொத்தி வைக்கிறீங்களா, அதை பார்க்கணும்னு தான் ஆர்வம் ரொம்ப அதிகமாகுது. அதனாலதான் நாங்க தப்பு பண்றோம். இதெல்லாம் உங்க சின்ன வயசுல நீங்க தெரிஞ்சுக்கிட்டதே இல்லையா? அது சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எங்களை இப்படி வளர்த்திருக்கவே மாட்டீங்களாப்பா. அப்பா, நான் நல்லவனா தானப்பா வளர்ந்தேன். ஆனா நீங்க என்ன நல்லவனா வளர்க்கலையே. அதனாலதான் நான் இப்ப உங்க முன்னாடி கெட்டவனா வந்து நிக்கிறேன். என்ன மாதிரி அப்பா பிள்ளைக்கு எல்லா நல்ல விஷயமும் கெட்டதா தான் தெரியும், எல்லா கெட்ட விஷயமும் நல்லதா தான் தெரியும். உங்க சமையல் எல்லாம் எங்க மேல இறக்கி வச்சீங்களாப்பா. நிறுத்துடா, விட்டா ஓவரா பேசிட்டு போற. இவன் என் மூஞ்சில முழிக்க கூடாது, இங்க இருக்கவும் கூடாது. வீட்ல வந்து சண்டை போட்டானா? சாரிடா, எனக்கு தெரியாது. அவன் வந்ததால எனக்கும் எங்க அப்பாவுக்கும் பயங்கர சண்டை ஆயிடுச்சு. நீ எதுக்கு நீ ஏன்டா உன் அப்பா கிட்ட சண்டை போட்ட? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, ஓ மேல எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஒன்ன பத்தி தப்பா பேசினா சும்மா இருக்க முடியுமா? மொத்தம் ஓத்தரத்துல. சரி, அதை விட இத பத்தி உன்கிட்ட அவன் ஏதாவது கேட்டானா? இல்ல. ஏன் அப்படி கேக்குற? கேக்கலையா? எனக்கு என்னமோ அவன் ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. பிளானா? புரியலையே. புரியலையா? அவன் அமைதியா இருக்கிறத பார்த்தா நம்மளை பிரிக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். சப்போஸ் பண்ணிட்டான், அப்ப என்ன பண்ணுவ? அப்படி அவன் நம்மள பிரிக்கணும்னு நினைச்சா நாமளே சேர்ந்து அவனை கொன்னுருவோம். அதுவரையும் கொஞ்சம் பொறுமையா இரு. நம்ம செஞ்சாலும் மாட்டிக்க கூடாது, தப்பிக்கிற மாதிரி பண்ணணும். ஓகேவா? ஓகேமா. சரி சரி, அவன் எழுந்திருச்சிட போறான். நான் உன்கிட்ட நாளைக்கு பேசுறேன். ஓகே, பாய். ஏய், சீக்கிரம் வாடி. வாடி. ஒத்த சட்டையை ஓட்டிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? மூஞ்ச ஹலோ. டேய், நான் தான்டா. எங்க இருக்க? ஏன், என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் வண்டிக்கு போயிட்டான், பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டா. அதான். இல்ல, நேத்து அவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, உன்கிட்ட அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. இன்னைக்கு கிளம்பி வேலைக்கு வேற போயிட்டான்னு சொல்ற. எனக்கு என்னமோ சம்திங் ராங்கா படுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. முதல்ல நீ இங்க வா. இல்ல, இன்னைக்கு அங்க வந்தா சரி வராது. ஒரு நாள் பொறுத்துக்கோ, நாளைக்கு பாத்துக்கலாம்.
இன்னைக்கும் உன்னை பார்க்க முடியாதா? உன்னை பார்க்கணும்டா. எனக்கு மட்டும் என்ன பார்க்காம இருக்கணும்னு ஆசையா? இன்னைக்கு ஒரு நாள் தானே, ப்ளீஸ். அஸ்வின், எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன? எனக்கு இதே மாதிரி எப்பவுமே உன் கூட சந்தோஷமா இருக்கணும். அடுத்த ஜென்மத்திலையும் இதே மாதிரி உன் கூட சந்தோஷமா இருக்கணும்.